நீங்கள் இப்போ கரண்ட் மோர்கேஜ் ஹோல்டர்ண்டா இன்னும் ஒரு பேங்குக்கு நீங்கள் மூவ் பண்ண போகிறீங்களா உங்களுக்கு இனிமே வர்ற நவம்பர் 23rd இலேருந்து ஸ்ட்ரெஸ் டெஸ்ட் கிடையாது. ஆஃப்சின்ற ஒரு ஆர்கனைசேஷன்ஸ் ஆஃபீஸ் ஆஃப் சூப்பரிண்டெண்டன்ட் ஆஃப் ஃபைனான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் அவியல் வந்து இந்த மோர்கேஜஸை வந்து ஓவர்லுக் பண்ணுறவ. ஸோ அதாவது பேங்க் ரெகுலேட்டர்ஸோட வேலை செஞ்சு மோர்கேஜஸை ஓவர்லுக் பண்ணுறவ. ஸோ அவியல் வந்து இப்போ என்ன சொல்லியிருக்கணும்டா, நீங்கள் இப்போ ஒரு கரண்ட் மோர்கேஜ் ஓனரண்டா ரினுவல் டைம் வரைக்க நீங்கள் இன்னும் ஒரு பேங்க்குக்கு அந்த ஸ்ட்ரெஸ் டெஸ்ட் இல்லாமல் போகலாம். ஸோ இந்த ஆஃப்சி வந்து அவியல் இந்த ஸ்ட்ரெஸ் டெஸ்ட்ன்ற விஷயம் வந்து 2013 முதல் வந்து கொண்டு வந்தவ வேரியபிள் மார்கேஜஸுக்கு. அதுக்கப்புறம் நான் நினைக்கிறேன் 2018 அப்படி ஃபிக்ஸ் மார்கேஜஸுக்கும் கொண்டு வந்தவ. ஸோ பேசிக்கலி இதன் டேர்ம் என்னென்னா, உங்களுக்கு வந்து நீங்கள் பேங்க்கில் போய்க்க பேங்க் வந்து முதல் வந்து ஒரு குவாலிஃபையிங் ரேட்டை வச்சு உங்களை குவாலிஃபை பண்ணுறது. ஆனால் இந்த ஸ்ட்ரெஸ் டெஸ்ட் வந்தால் பிறகு அவியில் என்ன செய்கிறவியண்டா, கான்ட்ராக்ட் ரேட் அதாவது உங்களுக்கு தர்ற ரேட்டை வச்சு அதுக்கு மேலே 2% ஆட் பண்ணுவீங்க. ஸோ இப்போ கான்ட்ராக்ட் ரேட் வந்து 4.5%, 2% ஆட் பண்ணிக்க 6.5%. குவாலிஃபையிங் ரேட் இப்போ 5.25. ஸோ எது பெருசோ அதை தான் யூஸ் பண்ணுவீங்க. ஸோ இந்த எக்ஸாம்பிளில் 6.5% பெருசாக இருக்கிறபடியா அதை தான் யூஸ் பண்ணுவீங்க உங்களை வந்து குவாலிஃபை பண்ண. ஸோ நீங்கள் 6.5%க்கு குவாலிஃபை பண்ணால் தான் உங்களுக்கு 4.5%க்கு கான்ட்ராக்ட் ரேட் கிடைக்கும், அப்ரூவல் கிடைக்கும். ஆனால் இப்போ ரினியூவலுக்கு சொல்லியிருக்கிறோம். அதாவது உங்களோட மோர்கேஜ் டேர்ம் வந்து முடியுது ஒரு பேங்க்கோட, அந்த பேங்க் வந்து உங்களுக்கு ரினியூவல் நோட்டீஸ் அனுப்பியிருக்கு. இப்போ ஒரு பேங்க் வந்து ரினியூவல் நோட்டீஸ் உங்களுக்கு அனுப்பிக்க நீங்கள் உங்களோட பக்கம் ஒன்றுமே ப்ரூவ் பண்ண தேவையில்லை. இன்கம் ப்ரூவ் பண்ண தேவையில்லை, வேலை இருக்கா இல்லையான்ட்டு ப்ரூவ் பண்ண தேவையில்லை. அவையில் ஒரு ஆப்ஷன் தருவினம், நீங்கள் வேரியபிள் ரேட்டாக எடுக்க போகிறீங்க இல்லாட்டி ஃபிக்ஸ் மோர்கேஜாக எடுக்க போகிறீங்கன்னுட்டு ஒரு ஆப்ஷன் தருவினம். நீங்கள் அதை டிக் பண்ணிவிட்டு சைன் பண்ணிவிட்டு அனுப்பிவிட்டால் வேலை முடிஞ்சுது. இப்போ இருக்கிற சுச்சுவேஷன் என்னடா, இப்போ நீங்கள் இருக்கிற பேங்க் வந்து அந்த ரேட்ஸை வந்து அவைகளுக்கு ஏற்ற மாதிரி தருவினம். ஏன்னா அவைகளுக்கு தெரியும் நீங்கள் வேறு எங்கேயாவது போகணுமெண்டா திருப்பி ரீகுவாலிஃபை பண்ணணுமெண்டு, அதுவும் ஸ்ட்ரெஸ் டெஸ்ட்டோட. ஸோ அதனாடி அவைகளுக்கு இந்த இஷ்டத்துக்கு அவைகளுக்கு ஏற்ற மாதிரி தருவினம் உங்களால் நெகோஷியேட் பண்ண எல்லாமே இருக்கும். ஏன்னா மேபி லைக் உங்களுக்கு கொஞ்சம் டெப்ஸ் வந்து கூடியிருக்கு. ஸோ பாஸ்ஃபி வந்து சொல்லுது, நீங்கள் வந்து உங்களுக்கு ரினுவல் வரைக்க நீங்கள் இன்னும் ஒரு பேங்க்கோடையும் வந்து உங்களோட ரேட்டை வந்து ஷாப் ஆன் பண்ணலாம். ஏன்னா நீங்கள் ஷாப் ஆன் பண்ணால் தான் உங்களுக்கு நல்ல ரேட் கிடைக்கும். ஸோ உங்களோட இருக்கிற பேங்க்கோட மட்டும் இல்லாமல் நீங்கள் இன்னும் ஒரு பேங்க்கோடையும் போய் தண்டலாம். அப்படி நீங்கள் ரீஃபைனான்ஸ் பண்ணாமல், அதாவது எக்விட்டியில் நீங்கள் டச் பண்ணாமல் நீங்கள் ஒரு ஸ்விட்ச் செய்யக்க, அதாவது ஸ்விட்ச் ஒரு மோர்கேஜ் கம்பெனிலேருந்து இன்னும் ஒரு மோர்கேஜ் கம்பெனிக்கு போய்க்க உங்களுக்கு இனிமேல் இந்த ஸ்ட்ரெஸ் டெஸ்ட் இல்லை. ஹவெவர் அதாவது இப்போ நீங்கள் புதுசாக வாங்குறீங்களா ஒரு வீடு, அஃப்கோர்ஸ் உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் டெஸ்ட் இருக்கும். ரைட், நார்மல் குவாலிஃபையிங் ஸ்ட்ரெஸ் டெஸ்ட் இருக்கும். நீங்கள் ரீஃபைனான்ஸ் பண்ண போகிறீங்களாண்டா ஸ்டில் அந்த ஸ்ட்ரெஸ் டெஸ்ட் இருக்கும். ஸ்விட்ச் பண்ணிக்க உங்களை வந்து அந்த புது பேங்க் வந்து ஓகே உங்களோட இன்கத்தை பார்த்து உங்களுக்கு குவாலிஃபையிங் ரேட் அதாவது 5.25 இப்போ அதில் மட்டும் குவாலிஃபை பண்ணுவீனா. அவியல் 4.5லேருந்து 2% ஆட் பண்ணிவிட்டு 6.5க்கு குவாலிஃபை பண்ண மாட்டேன். ஸோ இது வந்து டெஃபினெட்லி ஒரு குட் நியூஸ். ஏன்னா இவ்வளோ காலம் வந்து உண்மையிலேயே ஒரு அன்ஃபேர் ப்ராக்டிஸ்ன்னு சொல்லலாம். ஏன்னா நீங்கள் ஏற்கனவே குவாலிஃபை பண்ணி ஸ்ட்ரெஸ் டெஸ்ட் எல்லாம் செஞ்சு தான் மோர்கேஜை வச்சுருக்கீங்க. அதுவும் எவ்வளவோ கடன் வந்து மோர்கேஜில் பிரின்சிபலமாக நீங்கள் கட்டியிருப்பீங்க. ஸோ இப்போ நீங்கள் அந்த பேங்க்கோடையே இருக்கிறத விட ரைட் இன்னும் ஒரு பேங்க்கு நீங்கள் போகிறத வந்து இப்போ இந்த ஆஃப்சி ஆர்கனைசேஷன் வந்து ஈஸியாக ஆக்கியிருக்கு. ஸோ இது டெஃபினெட்லி வந்து ஒரு குட் நியூஸ் தான். உங்களுக்கு வேறு என்ன இன்ஃபர்மேஷன் தேவையண்டா, என் பேர் வந்து ரகு ராஜகுரு, நான் ஒரு ரியல் எஸ்டேட் புரோக்கர். என் நம்பர் கிடைக்கலாம் 416-712-2006. தேங்க்யூ.